தமிழ் நலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கர்ப்ப காலத்தில் என்ன மாதிரி உணவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல் முக்கியமான விஷயம் இரும்புச்சத்து நிறைந்த உள்ள உணவுகள். அது எதில் நிறையா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீரைகளில் நிறையா இருக்கும். அந்த கீரையில் என்ன கீரை ஸ்பெஷல்னு ஒரு பர்டிகுலரான ஒரு கீரையை சொல்லணுமானா நாட் நெசசரி. நீங்கள் வகை வகையாக நிறைய விதமான கீரைகளை உங்களுடைய உணவில் எடுத்துக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் தினம் ஒரு வகை கீரைன்னு எடுத்துக்கலாம். அது முருங்கைக்கீரையாக இருக்கலாம், பாலக்கீரையாக இருக்கலாம், வெந்தயக்கீரையாக இருக்கலாம், மிளகு தக்காளி கீரையாக இருக்கலாம், புளிச்சக்கீரையாக இருக்கலாம். நிறைய வகையான கீரைகள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான கீரைகள் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலையிலேருந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு வகையான கீரை, அது துவையலாக எடுத்துக்கலாம், இல்லை சூப் பண்ணி சாப்பிடலாம், இல்லை அந்த அன்னைக்கு கடைஞ்ச கீரையாக கூட எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் கீரை உங்களுடைய உணவில் வருதான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய கர்ப்பிணிகள் அந்த ஃப்ரூட்ஸுக்கும் வெஜிடபிள்ஸுக்கும் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கீரைக்கு கொடுக்குறாங்களான்னா தெரியல. ஸோ அப்போ கொடுக்கும்போது இரும்பு சத்து நிறைந்த உணவு உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்கும் போய் சேருதுன்னு அர்த்தம். ஸோ அடுத்த ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஒரு ஃபுட், அதாவது ராகியில் தயாரித்த உணவுகள் எதாக இருந்தாலும், ராகி கூழாக இருக்கலாம், இல்லை களியாக இருக்கலாம், ராகி ரொட்டியாக இருக்கலாம், ராகி தோசையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விதத்தில் ராகி உங்களுடைய உணவில் எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள். இதுவும் இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் சேர்ந்த ஒரு உணவாக இருக்கும். ஸோ இப்போ ராகி அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு உணவு. இதையும் உங்களுடைய டயட்டில் எடுத்துக்கோங்க. தினம் ஏதாவது ஒரு விதத்தில் இது உங்களுக்கு போய் சேர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் உங்களுடைய உணவில் உளுந்தும் சேர்த்திக்கலாம். உளுந்து உருண்டை, உளுந்த கஞ்சி, அந்த மாதிரி எந்த விதத்தில் எடுத்துக்க முடியுமோ அது மாதிரி உளுந்தையும் உங்களுடைய டயட்டில் சேர்த்திக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஃபுட், அதாவது எல்லாமே நம்ம சமைச்ச உணவை சாப்பிட்டுட்ருப்போம். அதுவும் கர்ப்ப காலத்தில் கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், ஜூஸாக இருக்கலாம், இல்லை சாலடாக இருக்கலாம். அதாவது அன்குக்டு ஃபார்மில் எந்த அளவுக்கு உங்களால் எடுத்துக்க முடியுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுடைய லேபர் டெலிவரி எல்லாம் உங்களுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கறதுக்கெலாம் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போது இந்த மாதிரி சீரக தண்ணி குடிக்கிறது, இல்லை வெந்தயம் கலந்த தண்ணி குடிக்கிறது, இதெல்லாமும் உங்களுடைய டயட்டோடு சேர்த்து எடுத்துகிட்டே வாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு உணவு வகைகளாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய உணவுகளில் ரொம்ப ஆரோக்கியமான சத்தான உணவுகளையும் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளையும் எடுத்துக்கோங்க. உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி, அதாவது எப்பெல்லாம் உங்களுக்கு பசிக்கிறதோ அப்பெல்லாம் எடுத்துக்கோங்க. அது இன்னும் நல்ல டபுள் பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது உங்களுக்கும் உங்கள் பேபிக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வேறு யாருக்காவது பயனுள்ளதாக அமையும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் நலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.